ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 2ஆம் திருப்புதல் தேர்வு பற்றின முக்கியமான சில விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பள்ளி கல்லூரிகள் சம்பந்தமான அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முதல் திருப்புதல் தேர்வு நடந்து முடிஞ்சுது. இதனுடைய ரிசல்ட் பிப்ரவரி 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. பிப்ரவரி 25ஆம் தேதி உங்களுடைய ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாமே அவங்க ஸ்கூல்ஸ்க்கு திரும்ப அனுப்பி வைக்கப்படும். ஸோ 25ஆம் தேதி உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான மார்க். அதே மாதிரி செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 28ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறதாகவும் அதனுடைய டைம் டேபிளும் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு மார்ச் 28ஆம் தேதி எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. அதாவது செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் நடக்க போகுது. முன்னாடியே நம்மளுடைய பொது தேர்வு எப்போவுமே மார்ச் ஏப்ரலில் நடக்கக்கூடியது. இந்த போர்ஷன்ஸ் கவர் பண்ண முடியாத இந்த கோவிட் காரணத்தினால மே முதல் வாரத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டிருந்தாங்க. அதனுடைய ஆலோசனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தப்பட்டு இந்த செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் முடியும் போது அதற்கான முடிவுகளும் அவங்க வெளியிட்டுருவாங்க. இந்த செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான சிலபஸும் ஆல்ரெடி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போது 10th ஸ்டாண்டர்ட்கான செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமுடைய சிலபஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஜனவரி பிப்ரவரி அப்படிங்கிற பிளானில் தான் அவங்க சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனவரிக்கு பிப்ரவரிக்கு ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இயல் 4, இயல் 5, இயல் 6 இந்த மூணுமே ஜனவரி பிப்ரவரியில் கவர் பண்ணிவிட்டு மார்ச் மாதம் நடக்கக்கூடிய எக்ஸாமில் நடக்கும். அதுபடி தான் இந்த பிளான் இப்போது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இங்கிலீஷில் பார்க்கும்போது யூனிட் 3, யூனிட் 4 அதில் ப்ரோஸ் என்ன, போயம் என்ன, கிராமர் என்ன கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த செக்ரிகேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. யூனிட் 3ல் பார்த்திங்கன்னா ப்ரோஸ் எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட், போயம் ஐ எம் எவ்ரி உமன், கிராமர் டென்ஸ். அதே மாதிரி யூனிட் 4லேயும் ப்ரோஸ் அண்ட் கிராமர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேக்ஸில் ஜனவரிக்கு ஜாமெட்ரி கவர் பண்ணணும். அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டென்ட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அடுத்தது பிப்ரவரியில் கவர் பண்ணக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி. அதுக்குமே கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், குவாட்ரிலேட்ரல், இன்க்ளினேஷன் ஆஃப் லைன், ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக்கான இன்ட்ரோடக்ஷன், ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். இந்த போர்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் நீங்கள் எழுதுறதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்தது சயின்ஸில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் தெர்மல் ஃபிசிக்ஸ் இது ஜனவரிக்கான போர்ஷன். தெர்மல் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ப்ராக்டிக்கல் நமக்கு நடக்கும் அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஜனவரிக்கான போர்ஷன் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதோடைய கண்டென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பயாலஜி ஜனவரிக்கானது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ், அதே மாதிரி பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் தான் கவர் பண்ணுறாங்க. அதே மாதிரியே பிப்ரவரி போர்ஷன் ஃபிசிக்ஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி, கெமிஸ்ட்ரிக்கு சொல்யூஷன்ஸ், பயாலஜி ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஜெனட்டிக்ஸ். இதுதான் பிப்ரவரியோடைய சிலபஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸ் ஜனவரியோட போர்ஷன் என்னென்னா சோஷியல் சயின்ஸ்னு வரும்போது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ். அதில் வேர்ல்டு வார் 2, த வேர்ல்டு ஆஃப்டர் வேர்ல்டு வார் ஹிஸ்ட்ரியோடைய சிலபஸ் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜியாகிரஃபியில் இந்தியா, அக்ரிகல்ச்சர். சிவிக்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், எக்கனாமிக்ஸில் குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட். அதே மாதிரி பிப்ரவரிக்கான போர்ஷனும் கிளியராக இருக்குது. ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் 19th century. அதே மாதிரியே ஏர்லி ரிவால்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல்ஸ் இன் தமிழ்நாடு. ஜியாகிரஃபியில் அதே மாதிரி 2 யூனிட் கொடுத்துருக்காங்க. சிவிக்ஸில் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, எக்கனாமிக்ஸ், ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன். அதோடைய கண்டென்ட்ஸும் கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 10th ஸ்டாண்டர்ட்கான செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் நடக்க போகிறதுக்கான சிலபஸ். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும்.
ஸோ 10th அண்ட் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே வந்து இந்த ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கோவிட் சிச்சுவேஷன் எப்போ எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறத யாராலையுமே வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அதனால தான் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பொதுத் தேர்வு எழுதுறதுக்கான ஒரு ட்ரெயினிங்காக இந்த 2 ரிவிஷன் டெஸ்ட்டையும் இப்போ வந்து கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஆன்சர் ஷீட்ஸும் வெளியில் போயிட்டு தான் வந்து கரெக்ஷன் ஆகி வருது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா இந்த போர்ஷன்ஸ் கவர் பண்ண முடியாத காரணத்தினால மே மந்தில் பொது தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பொது தேர்வு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆலோசனைகளும் போய்கிட்டு தான் இருக்குது. கொஞ்ச நாளில் நமக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியிட்டுருவாங்க. ஒருவேளை கோவிட் சிச்சுவேஷன் வந்து ஃப்யூச்சரில் மாறினா கவர்மெண்ட்டுக்கே வந்துட்டு இந்த 2 ரிவிஷன் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களை அசஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். அதனால் இதை கேர்லெஸ்ஸாக எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரெக்வெஸ்ட். பள்ளி கல்லூரிகள் சம்மந்தமான அனைத்து செய்திகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.